100 கோடி ரூபாய் மதிப்பிலான நில அபகரிப்பு வழக்கில் விஜயபாஸ்கரை 2 நாள் காவலில் எடுத்து விசாரணை நடத்திய பிறகு சிபிசிஐடி அவரை கரூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? கரூரில் பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான 100 கோடி மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணம் மூலம் பத்திரப்பதிவு செய்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை சிபிசிஐடி போலீசார் கடந்த 16ஆம் தேதி அன்று கைது செய்தார்கள். குறிப்பாக கேரளா மாநிலம் திருச்சூரில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டார். 20 நாட்களுக்கு மேலாக தலைமறைவாக இருந்த அவரை தனிப்படை போலீசார் கைது செய்திருந்தார்கள். இந்த நிலையில சிபிசிஐடி போலீசார் அவரை 2 நாள் காவலில் எடுத்து விசாரணைகள் நடத்தப்பட்டு வந்த நிலையில் தற்போது அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள். கரூர் நீதிமன்றத்தில் குற்றவியல் நடுவர் நீதிபதி பரத்குமார் முன்னிலையில் தற்போது ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். குறிப்பாக கரூர் நீதிமன்றத்தில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட பின் 17ஆம் தேதி திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்ட விஜயபாஸ்கர் ஜாமீன் கேட்டு கரூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த ஜாமீன் மனு மீதான விசாரணை நேற்று முன்தினம் நடைபெற்ற போது சொத்து ஆவணங்கள் மோசடி வழக்கு தொடர்பாக எம்.ஆர். விஜயபாஸ்கரை 3 நாட்கள் கஸ்டடியில் எடுத்து விசாரணை செய்வதற்காக சிபிசிஐடி போலீசார் அனுமதி கேட்டு மனு அளித்திருந்தார்கள். இந்த நிலையில 2 நாட்கள் அவரை காவல் எடுத்து விசாரிப்பதற்காக நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து காந்தி கிராமம் தின்னப்பா நகரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் அழைத்து சென்று 2 நாட்களும் விஜயபாஸ்கரிடம் தொடர் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில தற்போது நீதிபதி பரத்குமார் முன்னிலையில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்.